அழகிய அழகிய தவறும் உன் பிழையிலும் பிரியமே வளரும். இது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் சோகமா டல்லா ஒரு மாதிரி போரிங்கா தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் பிரியாணி செஞ்சு சாப்பிடலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் துக்கத்தை கூட தூக்கலா கொண்டாடுவாங்கல்ல, அப்படிதான். அது சரி, என்ன சோகமா இருக்கும் தானே நினைக்கிறீங்க? அது வேண்டாம், விடுங்க. அந்த சோகம் உங்களை தாக்கிடுச்சுன்னா, நாம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரே ஃபேமிலியா இருந்தாலும் சரி, என்னதான் ஒரே இடத்துல இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான லைஃப் இல்லையா? அதெல்லாம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என் மூளைக்கு சில ஞான உதயமாச்சு. நேத்திக்கு போல இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு கண்டிப்பா இருக்காது. அடுத்தவங்களுடைய பசிக்கு நாம சாப்பிட முடியாது, நம்மளுடைய தூக்கத்தை மத்தவங்க தூங்க முடியாது. இந்த உலகத்துல கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸாம்ஸ் வச்சிருக்காரு. ஆனா நம்ம மத்தவங்களுடைய ஆன்சர் ஷீட் பார்த்து எழுத நினைக்கிறோம். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வேற, நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் வேற. இததான் பல நேரங்கள்ல நம்ம மனசு ஏத்துக்க மறுக்குது. ஏதோ ஒண்ணு சொல்ல வர, அது என்னன்னுதான் தெரியல அப்படின்னு உங்க மனசு சொல்றது எனக்கு கேக்குது. சில விஷயம் புரிந்தும் புரியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும் இருப்பதுதான் நல்லது. ஏன்னா ரகசியம் ரகசியமா இருந்தாதான் எல்லாருக்குமே நிம்மதி. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம நிம்மதி தான் போயிடும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு சிரிப்பு வந்தா கூட சிரிக்காம அடக்கிக்குவாங்க. ஏன்னா நல்லா சிரிச்சுட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா அழப்போறோம்னு அர்த்தமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் ஒரு மித்து தான். சோ சிரிப்பு வந்தா நல்லா சிரிச்சிடுங்க, அழுக வந்தா என்ன நல்லா அழுதுருங்க. சோகமா இருந்தா எங்களை மாதிரி பிரியாணி சாப்பிடுங்க, அவ்வளவுதான். தீராத நேசங்கள் வேற லெவல்.